அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு கருப்பின போராட்ட தலைவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஜனவரி 15ஆம் தேதி தைப்பொங்கல் அன்னைக்கு பிறந்திருக்கிறார். அவரை பத்தி பார்க்க இருக்கிறோம். நிறவெறிக்கு எதிராக காந்திய வழியில் அறப்போராட்டம் நடத்தி வரலாறு படைத்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவருடைய பிறந்த தினம் அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் 1929 பிறந்தவர். உண்மையில் இவருடைய பெயரும் இவரது அப்பாவின் பெயரும் மைக்கேல் கிங் என்றே இருந்தது. ஜெர்மனியின் பிரபல சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூதர் கிங் லூதர் என்பவரால் கவரப்பட்ட இவரது தந்தை தங்கள் இருவரின் பெயரையும் மாற்றிவிட்டார். கல்வியில் மிகச்சிறந்து விளங்கியதால் 2 முறை டபுள் புரமோஷன் பெற்று விரைவில் கல்லூரியில் சேரும் தகுதி பெற்றார். சமூகவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். 25வது வயதில் அலபாமாவில் பாதிரியாராக பணிபுரிய தொடங்கினார். 1955 பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் சமய கல்விக்கான முனைவர் பட்டம் பெற்றார். தேசிய கருப்பின முன்னேற்ற கூட்டமைப்பின் தலைமை குழுவின் உறுப்பினராக பணியாற்றினார். அமெரிக்க கருப்பினத்தவரின் உரிமை போராட்டத்திற்கு தலைமையேற்று வழி நடத்தினார். பேருந்துகளில் அனைவரும் சமமாக பயணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேருந்து புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தினார். 382 நாட்கள் இந்த போராட்டம் தொடர்ந்தது. போராட்ட சமயத்தில் கிங் கைது செய்யப்பட்டார். இவரது வீடு குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. இறுதியாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் 1956 பேருந்துகளில் இனப்பிரிவினை நடைபெறுவது அரசியலமைப்புக்கு எதிரானது என்று அறிவித்தது. அமெரிக்க சேவை நண்பர்கள் குழு என்ற குழுவை அமைத்தார். காந்தியடிகளின் அறப்போராட்ட வழிமுறைகளால் ஈர்க்கப்பட்டார். இவற்றை விரிவாக அறிந்து கொள்வதற்காக தன் குழுவினருடன் 1959 இந்தியா வந்தார். இவரது போராட்ட கொள்கைகளில் கிறிஸ்துவின் போதனைகளையும் செயல்பாட்டு உத்திகளில் மகாத்மா காந்தியின் அகிம்சை வழிமுறைகளும் பிரதிபலித்தன. 1957 முதல் 1968 வரையிலான காலகட்டத்தில் இவர் 60 லட்சம் மைல் தூரம் பயணம் செய்து உரிமை குரல் எழுப்பினார். 2500 கூட்டங்களில் உரையாற்றியிருக்கிறார். எங்கெல்லாம் கருப்பின மக்களுக்கு எதிராக அநீதி நிகழ்ந்தனவோ அங்கெல்லாம் இவர் சென்று அவர்களுக்காக போராடினார். வாஷிங்டன் டிசியில் இவரது தலைமையில் நேற்று நடத்திய பிரமாண்ட அமைதி பேரணியில் 2,50,000 பேர் கலந்து கொண்டனர். இங்கு இவர் எனக்கு ஒரு கனவு உள்ளது என்ற உலக பிரசித்தி பெற்ற உரையை நிகழ்த்தினார். இவர் நடத்திய போராட்டங்களின் பலனாக பொது இடங்கள் அமைப்புகளில் கருப்பின மக்கள் ஒதுக்கி வைக்கப்படுவதை தடை செய்யும் சிவில் உரிமைகள் சட்டம் 1964 நடைமுறைக்கு வந்தது. 1964ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். அப்போது இவருக்கு வயது 35 தான். இனவெறிக்கு எதிராக போராடிய உரிமை போராளி மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் இனவெறி கொண்ட ஒரு வெள்ளையனால் 1968 ஏப்ரல் 4ஆம் தேதி சுட்டு கொலை செய்யப்பட்டார். நல்லவங்களெல்லாம் சுடவும் வெட்டவும் செஞ்சிருங்க. காதல் செய்றவங்க கெட்டவங்க. காந்தி கொலை செய்யப்பட்டார். அவர் நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு தெரியாது. ஆனா மார்ட்டின் லூதர் கிங் கொலை செய்யப்பட்டது கெட்ட விஷயம். எனிகவ் கருப்பின போராட்ட தலைவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஜனவரி 15 இந்த பொங்கல் திருவிழாவில் அவரை நம்ம சந்திச்சிருக்கிறோம். தைப்பொங்கல் மார்கழி மாதம் முடிஞ்சு தை முதல் நாளா ஆகிடுச்சு. அதனாலதான் நம்ம தைப்பொங்கல் கொண்டாடுறோம். இது தமிழர்களோட பண்டிகை. ஆனா தமிழை குழி தோண்டி புதைத்து டயர் விட்டு ஏத்தி புல்டோசர் விட்டு ஏத்தி டோசர் DOZER புல்டோசர் தள்ளும் அந்த டோசரை விட்டு ஏத்தி கொலை செய்து தமிழை தங்கிலீஷில் தயவு செய்து ஆங்கிலமும் தமிழும் கலந்து எழுதாமல் ஒன்று ஆங்கிலத்தில் எழுதுங்கள் அல்லது தமிழில் எழுதுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். தங்கிலீஷில் சேட் பண்ணாதீங்க, உரையாடல் செய்யாதீங்க. தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு தமிழில் உரையாடுங்கள் அல்லது ஆங்கிலத்தில் உரையாடுங்கள்.
நன்றி, வணக்கம்.